வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.4ல் ஒன்றில் செகண்ட் சப்டிவிஷன் கிராமர் ரூல். ஸோ கிராமர் ரூல் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? கிராமர் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெல்டா நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும். சரி, அது கிராமர் விதியை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னா டெல்டா நாட் ஈக்குவல் 0 இருக்கும். டெல்டான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. சார் இப்போ இதில் ஈக்குவேஷன் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக 1/x இருக்குது, ஒய்யாக இருக்குது. ஸோ நீங்கள் 1/xஐ ஏன்னு எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா அப்படியே 1/x அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல டெல்டா. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் 1/xோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. செகண்ட் ஈக்குவேஷனில் 1/xோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ இதை எடுத்து எழுதுகிறேன். இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 minus 4. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 5. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு டெல்டா 1. டெல்டா 1ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா 1ன்னு எழுதலாம், இல்லை டெல்டா எக்ஸ்ன்னு எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். சரி, டெல்டா 1ன்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா 1/x, இந்த கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த 12ஐயும் 13ஐயும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரி, செகண்ட் காலம் அப்படியே இருக்கும். 12 × 3 36, 2 × 13 26. ஸோ டெல்டா 1 இஸ் ஈக்குவல் டு 10. சார் அடுத்தது டெல்டா 2. டெல்டா 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமாக அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 3 2. டெல்டா 2னா செகண்ட் காலமை நம்ம எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுறோம். 12 13. ஸோ 3 × 13 39 minus 12 × 2 24. So delta 2 is equal to 9 minus 4 5, 3 minus 2 1. So delta 2 15. இப்போ கிராமர் ரூல் யூஸ் பண்ணுறோம். பை கிராமர் ரூல், அதாவது கிராமரின் விதிப்படி எக்ஸ், இங்கே எக்ஸுக்கு மேலே 1/x இருக்குது. ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன வேரியபிள் இருக்குது அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா டெல்டா 1/டெல்டா. டெல்டா 1 என்ன 10, 10/5 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து ஒய் தான், இது 1/y கிடையாது, நம்ம ஈக்குவேஷனில் ஒய் தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். டெல்டா 2/டெல்டா. அப்போ டெல்டா 2 என்னது 15. 15/5 இஸ் ஈக்குவல் டு 3. 3 5s are 15. அப்போது 1/x இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 1/2. ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி y இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே.